சென்னை புரசைவாக்கத்தில் அரசு சீர்திருத்த பள்ளியில் உள்ள சிறார்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, களத்தில் இருக்கிறீங்க, கள தகவல்கள் என்ன? அரசு கூர்நோக்கு இல்லம் கெல்லிஸில் செயல்பட்டு வருகிறது. இன்று காலை அங்கு அடைக்கப்பட்டிருக்கூடிய இளம் சிறார் குற்றவாளிகளிடையே மோதல் நடந்திருக்கிறது. இந்த மோதல் காரணமாக உடனடியாக சம்பவ இடத்திற்கு கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் தலைமையிலான ஒரு அதிரடி படையினர் விரைந்து இந்த சம்பவ இடத்திற்கு வந்தார்கள். ஆனால் அந்த மோதலில் ஈடுபட்ட சில மாணவர்கள் தப்பி சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நேற்று இரவு இதே போல இருதரப்பு மாணவர்களிடையே இந்த மோதல் நடந்திருக்கு. இருதரப்பு இளம் சிறார் குற்றவாளிகளிடையே மோதல் நடந்திருக்கிறது. அப்போது சூப்பிரண்டு தலையிட்டு அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிந்திருக்கிறார்கள். அதன் பிறகு இன்று காலையும் மீண்டும் மோதல் நடந்திருக்கிறது. இந்த மோதல் காரணமாக சில இளம் குற்றவாளிகள் தப்பி சென்றிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்டமாக தலைமைச் செயலக காலனி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன், கடந்த வருடங்களையும் இதே போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய சிறுமிகள் தப்பித்து போயிருக்கிறாங்க. 17 பேர் தப்பித்து போய் 4 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன? அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடுகளை சேர்ந்தவர்கள் அல்ல அவர்களுடைய குடும்பத்தார் எதிரும் தகவல்களை தெரிவிக்கிறாங்களா? என்ன காரணங்கள் இது போன்ற மோதல்கள் அவங்க ஈடுபடுவதற்கு? இளம் சிறார் குற்றவாளிகள் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டோர் இந்த அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இது போன்ற பல சம்பவங்கள் இவர்கள் இந்த பகுதியிலிருந்து தப்பி செல்லக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. உடனடியாக காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி கைது செய்யும் நடவடிக்கையிலும் காவல்துறை இறங்கியிருந்தார்கள். கைது செய்து இதே சிறை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தது. நேற்று வேறு வடசென்னையில் இருக்கக்கூடிய சில இளம் குற்றவாளிகள் இந்த சம்பவ இடத்திற்கு வந்து அவர்களை இளம் கைது செய்து இங்க அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தது. அப்போது அந்த வடசென்னையில் இருக்கக்கூடிய இளம் சிற குற்றவாளிகளுக்கும் ஏற்கனவே அடைக்கப்பட்டிருந்த இளம் சிறம் குற்றவாளிக்கும் இடையே மோதல் நடந்திருப்பதாக தகவல்கள் தெரிய வருகிறது. அதே மோதல் காரணமாக மீண்டும் இந்த காலையும் நடந்திருக்கிறது. அப்போது அவர்கள் முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அவங்க அறைக்குள் இருதரப்பிடையே மோதல் நடந்திருக்கிறது. 2 பேரும் மாறி மாறி கைகளால் தாக்கி கொண்டதாக தெரிகிறது. அங்க இருக்கக்கூடிய டியூப் லைட்டுகளையும் அடித்து நொறுக்கியதாகவும் தெரிகிறது. உடனடியாக சூப்பரண்ட் தலைமையிலான டீம் உடனடியாக உள்ளே சென்று அவர்களை பிடிக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அதில் ஒரு சிலர் தப்பி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்திற்கு கீழ்ப்பாக்கம் துணை ஆணையர் பர்வேஷ்குமார் தலைமையிலான அதிரடிப்படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். இந்த அரசு கூர்நோக்கு இல்லத்தில் செயல்படக்கூடிய சூப்பரண்டிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சீர்திருத்த பள்ளி காவல்துறையுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிறதா? காவல்துறை மட்டுமே இதற்கு பொறுப்பாக இருக்க முடியுமா, அல்லது வேறு அரசுடைய வேறு துறைகளும் இதை கண்காணிக்கிறதா? அந்த சீர்திருத்த பள்ளி இந்த அரசினர் கூர்நோக்கு இல்லம் வந்து சமூக பாதுகாப்பு துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. அந்த கூர்நோக்கு இல்லத்திற்கு எதிரே தான் அதோடைய இயக்குநரக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அதன் கீழ் தான் இந்த அரசு கூர்நோக்கு இல்லம் செயல்பட்டு வருகிறது. இதில் இருக்கக்கூடிய சூப்பிரண்டு வார்டன்கள் என தனித்தனியாக இவர்கள் நிர்வகித்து வருகிறார்கள். நேற்று இரவு இருந்த கூட வார்டன்களும் அந்த மோதலை கண்டித்து அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். மோதல் ஈடுபடாமல் தனித்தனியாக அவர்கள் அடைக்கப்பட்டிருந்த மேல்தளமும் இருக்குது, கீழ்த்தளமும் இருக்குது. மோதலில் ஈடுபட்ட சில இளம் குற்றவாளிகள் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டார்கள். இன்று காலை மீண்டும் அவர்களுக்கிடையே மோதல் நிகழ்ந்திருக்கிறது. அநேகமாக காலை உணவின் போதுதான் இந்த மோதல் நடந்திருக்கலாமா என்ற தகவல்கள் அது தொடர்பான விசாரணை தனியாக நடந்து வருகிறது. தப்பி சென்ற இளம் குற்றவாளிகள் யார் யார், அவர்கள் மீது என்ன வழக்குகள் இருக்கிறது என்று பல்வேறு கோணங்களில் முதல் கட்டமாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு இணை ஆணையர் மனோகரன் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் முதல் கட்டமாக இங்க இருக்கக்கூடிய சூப்பரண்டு மற்றும் வார்டன்கள் என அனைவரிடமும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்க நமது ஒளிப்பதிவாளர் சிவராஜ் உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தின் போது ஏற்கனவே தப்பி சென்ற இளம் குற்றவாளிகள் மீண்டும் தப்பி சென்றிருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கார்த்திகேயன், இந்த சிறார் சீர்திருத்த பள்ளியில தங்கியிருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு நிலை எப்படி இருக்கிறது? அடிக்கடி இந்த குடும்பத்தாரெல்லாம் வந்து பார்க்கறாங்களா? இது போன்ற இவர்கள் இந்த மோதலில் ஈடுபடுவதற்கான காரணங்கள் இந்த இடைவெளி ஏதேனும் காரணமாக இருக்கிறதா? அது ஒரு காரணமாக சொல்ல இயலாது கார்த்திகேயன். ஏனென்றால்
அடைக்கப்பட்டுள்ள அந்த இளம் குற்றவாளிகளை பெற்றோர் பார்ப்பதற்கான அனுமதிகள் இருக்கிறது. அதன் அரசு கூர்நோக்கு இல்லத்தின் அருகே தான் நீதிமன்றமும் செயல்பட்டு வருகிறது. தங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்றால் உடனடியாக மனு தாக்கல் செய்து அவரை பார்ப்பதற்கான அனுமதியும் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அந்த இளம் குற்றவாளிகள் கண்காணிக்கக்கூடிய போதிய ஆட்கள் இல்லை என்றுதான் ஏற்கனவே குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் கூடுதலாக கண்காணிப்பதற்காக வார்டன்கள் கூடுதலாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஏற்கனவே எழுந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் இந்த ஏற்கனவே இந்த அரசு கூர்நோக்கு இல்லத்தின் வாயிலில் தான் காவல்துறையினரின் போலீஸ் பூத்தும் செயல்பட்டு வருகிறது. அதாவது மூன்று வேளையும், அதாவது காலை மாலை இரவு என தனித்தனியாக 3 வேளையும் இருக்கக்கூடிய போலீஸ் பூத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த அரசு கூர்நோக்கு இல்லத்திற்கு சென்று அங்கு இருக்க அடைக்கப்பட்டிருக்கூடிய குற்றவாளிகளின் நிலைமை குறித்து என்ட்ரி, அதாவது பதிவு செய்வார்கள். என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி ஆய்வு செய்யக்கூடிய அடிக்கடி சம்பவங்களும் இருக்குது. ஆனால் நேற்று இரவு அவர்கள் இதுபோல் செய்தார்களா என்ற கேள்வி எழுகிறது. அதே போல இன்று காலை உணவின் போதுதான் இந்த மோதல் நிகழ்ந்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன குறித்து முதல் கட்டமான விசாரணையும் நடந்து வருகிறது. கார்த்திகேயன், இந்த சம்பவ இடத்துல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. சமூக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் யாரேனும் வந்திருக்கிறாங்களா விசாரணை நடத்துவதற்கு? முதல் கட்டமாக காவல்துறையின் தான் இந்த விசாரணையை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் தப்பி சென்ற இளம் குற்றவாளிகள் செயின் பறிப்பு, கொள்ளை சம்பவம், கொலை வழக்கு இருக்கிறதா என்ற பல்வேறு அடுக்கடுக்கான விசாரணையை காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர் மீது என்னென்ன வழக்கு இருக்கிறது, அவர்களுடைய பின்னணி என்ன, எந்த காவல் நிலையத்தில் அவருக்கு வழக்கு இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல காவல் நிலையங்களில் இளம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு இந்த அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்படக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. அதன் காரணமாகத்தான் இவர்கள் தப்பி சென்றவர்கள் எந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட குற்றவாளிகள் என்பதை கண்டறியும் நோக்கில் முதல் காவல்துறை இறங்கியிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கான தனிப்படை அமைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தப்பிச் செல்லக்கூடிய இந்த சிறுவர்கள் அவங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது அதை நிராகரித்துவிட்டு வேறு இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இது கடந்த கால சம்பவங்களோடு ஒப்பிட்டு காவல்துறை தரப்பில் இதில் என்ன சொல்லப்படுகிறது? கடந்த கால தரப்பை பொறுத்தவரையில் இந்த குற்றவாளிகள் அதாவது இந்த அரசு கூர்நோக்கத்தில் இல்லத்திலிருந்து இதன் பின்புறத்தில் தான் ஓட்டேரி சுடுகாடு பகுதி இருக்கிறது. அப்போது காம்பவுண்ட் வால், அதாவது கடந்த சில வருடங்களுக்கு முன்பு காம்பவுண்ட் வால் கட்டப்படாமல் இருக்கும் போது நிறைய இளம் குற்றவாளிகள் தப்பி செல்லக்கூடிய சம்பவங்கள் இருந்தது. அது தொடர்ச்சியாக காவல்துறை ஆய்வு நடத்தி முழுவதுமாக காம்பவுண்ட் வால் கட்டப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் தொடர்கதையாக சம்பவங்கள் நிகழ்ந்து வந்திருக்கிறது. இன்றும் அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கார்த்திகேயன்,